வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆர்டிஐ கேட்ட 7 விதமான வினாக்களுக்கு 50 நாட்கள் கடத்தி தகவல் வழங்காமல் அவமதித்த செயலுக்காக பொது தகவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணை மாவட்ட ஆட்சியரிடம் காலாப்பட்டு மீனவர் பகுதி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கணேசன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். ஆர்டிஐயில் கேட்ட 7 விதமான வினாக்களுக்கு 50 நாட்கள் கடத்தி தகவல் வழங்காமல் அவமதித்த செயலுக்காக பொது தகவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணை மாவட்ட ஆட்சியரிடம் காலாப்பட்டு மீனவர் பகுதி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கணேசன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு சொலரா ஆக்டிவ் ஃபர்மா சயின்ஸ் கம்பெனியில் கடந்த 9/6/2025 மதியம் தீ விபத்து நடந்தது பற்றி வருவாய்த்துறைக்கு தகவல் அளித்தது யார், அந்த தகவல் வருவாய்த்துறைக்கு எத்தனை மணிக்கு கிடைத்தது என்ற தகவல் விவரம் வேண்டும் எனவும், இந்த தீ விபத்து குறித்து கம்பெனியில் நேரடியாக ஆய்வு செய்ய வருவாய்த்துறை சார்பில் சென்ற அதிகாரிகள் யார் யார், அவர்களின் பெயர் பதவி விவரம் வேண்டும் எனவும், இந்த தீ விபத்துக்கான காரணம் எப்படி நடந்தது என்பதை பற்றி அதிகாரிகளின் அறிக்கை முடிவு நகல் விவரம் வேண்டும் எனவும், இந்த தீ விபத்தில் தொழிலாளர்களுக்கு தீக்காயம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் பாதித்த தொழிலாளர்களின் பாதிப்பு குறித்து பெயர் விவரம் தகவல் வேண்டும் எனவும், 9/6/2025 அன்று நடந்த தீ விபத்து குறித்து வருவாய்த்துறை அல்லாத வேறு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்திருந்தால் அந்த துறை மற்றும் அதிகாரிகளின் பெயர் விவரம் தகவல் வேண்டும் எனவும், இந்த தீ விபத்திற்கான முக்கிய காரணம் என்ன என்பதால் இந்த தீ விபத்திற்கான முக்கிய காரணம் என்ன, எதனால் தீ விபத்து ஏற்பட்டது என்பது தகவல் விவரம் வேண்டும் எனவும், கம்பெனி தீ விபத்து நடந்த பகுதி சிசிடிவி பதிவு காட்சியகங்கள் சிசிடிவியில் வேண்டும் எனவும், மேற்படி 1 முதல் 7 வரையிலான 12/6/2025 வருவாய்த்துறையில் நான் கேட்ட தகவல்களுக்கு பொது தகவல் அதிகாரியும் உழவர்கரை தாசில்தாருமான திரு செந்தில்குமார் அவர்கள் 50 நாட்கள் கழித்து 1/8/2025 வழங்கிய பதில் கடிதத்தில் 1 முதல் 7 வரையிலான தகவல்கள் எங்கள் அலுவலகத்தில் இல்லை என்று பதில் அளித்தது. மேல்முறையீடு செய்யும்படி மேற்படி மருந்து தொழிற்சாலையில் 9/6/2025 அன்று தீ விபத்து ஏற்பட்ட போது இந்த பொது தகவல் அதிகாரி மற்றும் தாசில்தார் அவர்கள் கம்பெனியின் உள்ளே ஆய்வு செய்துள்ளார். அப்போது கம்பெனி வாசலில் பொதுமக்கள் 6 மணி நேரம் போராட்டம் நடத்தியுள்ளனர். உள்ளே ஆய்வு செய்த தாசில்தார் பொதுமக்களிடம் உள்ளே நடந்தவற்றை வெளியே வந்து தெரிவித்துள்ளார். இது மறுநாள் பத்திரிகை தொலைக்காட்சியில் செய்தியாக வெளிவந்துள்ளது. இப்படி ஒரு வெளிப்படையாக நடந்த ஊரறிந்த சம்பவத்தை மறைத்து முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதையாக தீ விபத்து மற்றும் ஆய்வு செய்த விவரங்களை மறைத்து நான் கேட்ட 7 வினாக்களுக்கு பதில் அளிக்காமல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பொது தகவல் அதிகாரி அவமதித்துள்ளார். வினா எண் 7இல் தீ விபத்து நடந்த பகுதியில் சிசிடிவி காட்சி பதிவுகள் வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளது. பொது தகவல் அதிகாரி 50 நாட்கள் கடத்தி தகவலை மறைத்து செயல்பட்டதால் நான் கேட்ட சிசிடிவி காட்சி பதிவுகள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மேல்முறையீட்டு அதிகாரியான தாங்கள் நான் 12/6/2025 ஆர்டிஐயில் கேட்ட 7 விதமான தகவல்களை உடனடியாக வழங்க பொது தகவல் அதிகாரிக்கு உத்தரவிட்டும் 50 நாட்கள் கடத்தி தகவலை மறைத்த செயலுக்காக பொது தகவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த மேல்முறையீட்டு மனுவின் வாயிலாக கேட்டுக்கொள்வதாக அந்த மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெட்டியார்பாளையம் புதுநகரில் 19,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் பழுதடைந்த வீட்டு சேவை குடிநீர் இணைப்பு குழாய்களை மாற்றி அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் புதுநகர் சாலை மற்றும் அதனையொட்டியுள்ள 6 குறுக்கு தெருவிற்கு பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் சார்பில் சுமார் 19,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் பழுதடைந்த வீட்டு சேவை குடிநீர் இணைப்பு குழாய்களை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பாஜக பொதுச் செயலாளர் சரவணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் ரமேஷ்குமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர்.
இதேபோல் புதுச்சேரி அரசு நீர்ப்பாசன கோட்டம் பொதுப்பணித்துறை சார்பில் ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராமம் மேட்டுவாய்க்கால் அருகே மரியாள் நகர் 2வது தெருவில் சிவகாமி நகர் 5வது குறுக்கு தெரு வரை 21,56,000 மதிப்பீட்டில் ஸ்லாப் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் மற்றும் கான்ட்ராக்டர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழா நடைபெற்றது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சார்பில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழா புதுச்சேரி விநாயகா மிஷன் வளாகத்தில் அமைந்துள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் இவ்வாண்டிற்கான 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் ஏ சண்முக சுந்தரம் மற்றும் அன்னபூரணி சண்முக சுந்தரம் அவர்களின் ஆசியுடன் விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவன வேந்தர் டாக்டர் ஏஎஸ் கணேசன் மற்றும் இயக்குனர் டாக்டர் அனுராதா கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி துறையின் டீன் பேராசிரியர் டாக்டர் ப செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் துவக்கத்தில் கண் ஒளியியல் பிரிவு துறை பேராசிரியர் திருமதி வெண்ணிலா வரவேற்று பேசினார். புதுச்சேரி பிரிவு இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூஜான் தொடக்க உரை வழங்கி கல்லூரியின் வளர்ச்சி பற்றி விவரித்தார். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் டீன் செந்தில்குமார் தலைமையில் உரையாற்றுகையில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் தோற்றம், அலைடு ஹெல்த் சயின்ஸ் கடந்த வருடங்களில் செய்த சாதனைகள், மாணவர்களின் வேலை வாய்ப்பு, விளையாட்டுத் துறையில் கல்லூரி மாணவர்களின் சாதனை பற்றி எடுத்துரைத்தார். மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சைலேந்திர பாபு IPS, முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர், தமிழக காவல்துறையின் தலைவர் பங்கு பெற்று 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பின் முக்கிய அம்சங்கள் பற்றியும் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளோடு படிக்க தேர்ந்தெடுக்க பாராட்டி மாணவர்களுக்கு ஊக்க உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் மூத்த மாணவர்கள் மற்றும் மாணவர் பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கல்லூரியின் அனுபவங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி குறிப்பிட்டனர். மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் என 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக துறையின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் திருமதி வளர்மதி நன்றி உரை கூறினார். இதற்கான அனைத்து ஏற்பாட்டையும் துறையின் நிர்வாக அதிகாரி திரு சந்துரு, கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் செய்திருந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைகூவல் ஏற்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவரம்பம், சிவஞானம், கல்லியபெருமாள், இளங்கோவன், ஜவஹர், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு அமைக்கப்படும் என்று கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்தது. வரும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி 8வது ஊதிய குழு அமல்படுத்தி தர வேண்டியுள்ள நிலையில் 8 மாதங்களாகியும் இதுவரை ஊதிய குழுவிற்காக தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கப்படவில்லை. அவர்களை நியமிக்க வேண்டும், வரம்பு குறித்து அறிவிக்க வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட பென்ஷன் திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களை குறை சொல்வதே திமுகவின் வேலை என புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார்.
மத்தியில் ஆளும் பாஜக அரசு முத்தலாக் சட்டம், வகுப்பு வாரி திருத்த சட்டம், தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஊழல் செய்யும் உயர் ஆட்சியர்களை தகுதி நீக்கம் செய்யும் சட்டம் என பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. ஆனால் இது எல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியது. இது எல்லாம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஆதரிக்காமல் குறை சொல்வதையே வாடிக்கையாக ஏற்றுள்ளது என்று குற்றம் சாட்டினார். கூட்டணி என்பது அதிமுகவுடன் நிச்சயம் உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தான் இருக்கிறது. வருகின்ற 2026இல் அவர்தான் முதலமைச்சர் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், அதிமுகவிற்கு 2 சீட் மட்டும்தான் கொடுப்பார்கள் என்பது பொய். சீட் எத்தனை என தலைமை பேசி முடிவு செய்வார்கள் என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது 2015இல் இருந்து 21 வரை 95 கோடி கல்வி நிதியை சரண்டர் செய்யப்பட்டுள்ளது. 30 கோடி ரூபாய் கிஸ்தி தொகை வசூல் செய்யப்பட்டுள்ளது. பட்ஜெட் தொகைக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதை செலவு செய்யாமல் வட்டி மட்டுமே காங்கிரஸ் அரசு கட்டி கொண்டிருந்தது என்று தெரிவித்த அவர், கிராமப்புற சாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. 16 எம்எல்ஏக்கள் இருந்தவர்கள் தற்போது 2 பேர் இருக்கிறார்கள். அடுத்து வரும் தேர்தலில் 0வாக இருப்பார்கள் என்றும், புதுவை பாரதியார் கிராம வங்கியில் வெளிமாநில ஆட்கள் இயக்குனர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஊழல் நடந்திருக்கிறது. இதன் மீது சிபிஐ விசாரணை வேண்டி தலைமைக்கு கடிதம் எழுதவும் தெரிவித்தார். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கத்தில் இருந்து வில்லியனூர் போகும் வழியில் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பால், தயிர், அபிஷேகத்தூள், மஞ்சள் தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டு அன்பு நகரை சேர்ந்த SR சண்முகவேல் குடும்பத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சாய்ஜே சரவணகுமார் MLA தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் குருமாம்பேட் லிட்டில் நரேன் நகருக்கு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலும் மற்றும் ராமநாதபுரத்தில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எலன் ஷர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கட்சி நிர்வாகிகள் தென்னரசு, மனோகர், பாலா, பந்தல் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள், பாமக ரமேஷ், சீதாராமன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற
48ஆம் நாள் மண்டல பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் கூடம்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விழாவின் நிறைவு நாளான நேற்று 48ஆம் நாள் மண்டலம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை 8:45 முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பூர்ணாகதி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் ஜெயக்குமார் ரெட்டியார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து இரவு மின் அலங்காரத்துடன் 5 வாகனங்களில் செல்வ விநாயகர், ஸ்ரீ கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதி, கிருஷ்ணன், பீமன், நகுலன், சகாதேவன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வீடுதோறும் நின்று சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், நிர்வாக அதிகாரி, பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணிக்குழு நிர்வாகிகள், கூடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 வைப்பு நிதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த 42 பெண் குழந்தைகளுக்கு தலா 50,000 வைப்பு நிதி வழங்குவதற்காக வங்கி அடையாள அட்டை இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் ஜெயப்பிரியா, நல ஆய்வாளர் நாகராஜ், என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வி. மணவெளி மூகாம்பிகை நகர் அன்னை தெரேசா நகரில் ரூபாய் 77 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி. மணவெளி கிராமத்திற்குட்பட்ட மூகாம்பிகை நகரில் ரூபாய் 38,40,693 செலவில் புதிய சாலை வசதி மற்றும் அன்னை தெரேசா நகரில் 38,46,559 செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சாலை வசதி என மொத்தம் ரூபாய் 76,87,252 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் இறந்தவர்களுக்கான ஈம சடங்கு உதவித்தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பயனாளர்களுக்கு வழங்கினார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஓய்வூதியம் பெறுகின்ற அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த மீனவர்களுக்கு ஈமசடங்கு உதவித்தொகை பெறுவதற்காக அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு 13 பயனாளர்களுக்கு தலா ரூபாய் 15,000 வீதம் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். இந்த உதவித்தொகை அவரவர் வங்கி கணக்கில் மீன்வளத்துறை மூலம் வரவு வைக்கப்படும். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் உள்ள அருள்மிகு மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலயத்தின் 7ஆம் நாள் உற்சவம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் 7ஆம் நாள் உற்சவம் நேற்று மாலை நடைபெற்றது. ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் உற்சவமூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சி மாட வீதிகளில் நடைபெற்றது. இதில் பர்வத ராஜகுல மரபினர்கள் உபயத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்து கௌரவ தலைவர் சங்கர், தலைவர் இளவழகன், செயலாளர் சதீஷ், பொருளாளர் தினேஷ் மற்றும் பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் கோவிந்தசாமி, ஜெயபிரகாஷ், கணேசன், நட்ராஜ், செந்தில்நாதன், தர்மராஜ், சத்தியவானம், அருணாச்சலம் மற்றும் ராதாகிருஷ்ணன் நகர் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்றில் தூர்வாரும் பணியினை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் படகு குழாமில் இருந்து நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் பாரடைஸ் கடற்கரைக்கு படகுகள் மூலம் சென்று வருகின்றனர். இந்நிலையில் நீண்ட நாட்களாக ஆற்றில் தூர்வாரப்படாததால் ஆங்காங்கே மணல் குவியலாகி படகு போக்குவரத்திற்கு இடையூறாகி ஒரு குறுகிய பாதை வழியாக மட்டுமே ஆற்றில் படகுகள் பாரடைஸ் கடற்கரைக்கு சென்று வருகின்றன. மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதாலும் சுற்றுலா பயணிகள் சிறிய படகுகள் மூலம் ஆற்றில் படகு சவாரி செய்வதற்கு ஏதுவாக ஆற்றில் தூர்வாரி ஆழத்தை அதிகரிப்பதற்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் தூர்வாரி ஆழப்படுத்த ரூபாய் 47,67,580 மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு செய்து பணியினை ஆணை பெற்று அப்பணியினை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தூர்வாரும் பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் படகு குழாம் அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவை தலைவர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் ஆத்தங்கரை கிழக்கு சாலையில் குறுக்கு வீதிகளுக்கு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 33,05,530 மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணிகளையும், மணவெளி தேரோடும் வீதியில் ரூபாய் 28,15,000 மதிப்பில் வடிகாலை மறுசீரமைப்பு செய்யும் பணியினை
வெள்ளை கவுண்டர் வீதியில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்க ரூபாய் 10,70,000 திட்டம் மதிப்பீட்டு செய்து பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திருக்காசி சேத்திரமாக திகழும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் ஆவணி மாதம் தேய்பிறை பிரதோஷ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அரும்பார்த்தபுரம், ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார். இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் ராகவா செட்டியார் தோப்பில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு 20,000 ரூபாய் நன்கொடை வழங்கிய முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் சேர்மன் ஆனந்தன். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் கடலூர் சாலையில் ராகவா செட்டியார் தோப்பில் டாக்டர் அம்பேத்கர் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலய திருப்பணி மற்றும் ராஜகோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்கான நன்கொடைகள் கொடுத்து உதவுமாறு ஆலய நிர்வாகிகள் சார்பில் அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்ற அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ஆழியார் திருப்பணிகளை பார்வையிட்டு தன் சொந்த நிதியிலிருந்து சுமார் 20,000 ரூபாய் ரொக்க பணத்தினை ஆலய அறங்காவல் குழு தலைவர் கந்தன் என்கின்ற முத்துலிங்கம், துணைத் தலைவர் ஐயப்பன், செயலாளர் கண்ணன், துணை செயலாளர் நாகமுத்து, பொருளாளர் பரமசிவம், உறுப்பினர்கள் சீனிவாசன், கஜேந்திரன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள் முன்னிலையில் வழங்கினார். ஏழாவது ஊதிய குழு நிலுவைத் தொகையை வழங்கும் உத்தரவை உள்ளாட்சித்துறை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஒரு நாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவு 10 நாட்களில் வெளியிடப்படும் எனவும் முதல்வர் அளித்த வாக்குறுதியின்படி உள்ளாட்சித்துறை உத்தரவை வெளியிட வேண்டும்.
நகராட்சியில் உள்ள காலி பணியிடங்களை இடஒதுக்கீடு பின்பற்றி பதவி உயர்வு மூலம் வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடங்களையும் நேரடி பணி நியமன முறையில் நிரப்பிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர் நல சங்கம் INTUC சார்பில் ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்கள் நலசங்க தலைவர் சீனிவாசன் தலைமையில் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அரப்பணி அவ்வை தோட்டம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அரப்பணி அவ்வை தோட்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அப்பகுதியில் கடைசி பகுதியில் பாதாள வடிகால் வசதி இல்லாததால் மழைக்காலத்தில் மக்கள் சிரமப்படுவதாகவும் பல வீடுகளில் குடிநீர் அழுத்தம் குறைவாக உள்ளதால் மேலும் மின்விளக்குகள் இல்லாத காரணத்தால் பாம்பு போன்ற விஷப்பூச்சிகள் வருவதால் அச்சம் நிலவுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனால் அந்த இவ்விடத்தில் மின்விளக்கு பொருத்தி தர வேண்டும் எனவும் கோரினர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் பிரிவு பொறியாளர் வைத்தியநாதன் மற்றும் இளநிலை பொறியாளர் சங்கர் ஆகியோரிடம் தொலைபேசியில் பேசி உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். மேலும் இன்று பொறியாளர் சங்கருடன் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். குடிநீர் பிரச்சினை குறித்து பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு செயற்பொறியாளர் வாசன் மற்றும் உதவி பொறியாளர் அன்பரசன் ஆகியோரிடம் பேசினார். அதேபோல் மின்விளக்கு அமைப்பதற்காக மின்துறை இளநிலை பொறியாளர் குமார் அவர்களுடனும் ஆலோசனை நடத்தினார். மேற்கண்ட பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இந்த ஆய்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில பிரதிநிதி கணேசன், கிளை செயலாளர் செல்வம், காலப்பன், ராகேஷ், சகோதரர் மாயவன், மணிகண்டன், பிரவீன் உள்ளிட்டோர் உடன் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.